السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ரமலானுடைய நோக்கம், இந்த ரமலானை எதற்காக நான் கடமையாக்கினேன் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் முத்தகின்களாக ஆகுவதற்காக வேண்டி என்பதாக குறிப்பிடுகிறான். முத்தகி அதாவது இரையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானை நான் கடமையாக்கினேன் உங்கள் மீது என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்படி என்றால் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நம் உள்ளத்தை, உண்மையிலேயே இந்த ரமலானை நான் நல்ல முறையில் கழித்தேனா? உண்மையிலேயே இந்த ரமலான் எனக்கு பாக்கியமான ரமலானாகத்தான் அமைந்ததா? உண்மையிலேயே நான் இந்த ரமலானை என்னுடைய உள்ளட்சத்தின்படி அல்லாஹ்வை அஞ்சியவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாகத்தான் நான் அமைத்து கொண்டேனா? அப்படி என்றால் என்னுடைய 11 மாதங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில் ஆக்கி தருவான் என்பதாக நம்மளுடைய அமல்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இந்த ரமலான் நம்மை விட்டு சென்று கடந்து விடுவதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். எத்தனையோ பெரியார்களுடைய சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த ரமலானுடைய பெருநாளுடைய இரவு வந்துவிட்டால் அவர்கள் அதிகமாக அழுகையிலே ஈடுபடுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ரமலான் என்னை விட்டு சென்று விட்டது, இந்த ரமலான் என்னை விட்டு கடந்து விட்டதே, லஅல்லகும் தத்தகுன், முத்தகின்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறானே, அப்படிப்பட்ட புனிதமான ரமலான் என்னை விட்டு சென்று விட்டதே, நான் என்ன செய்வேன்? அடுத்த ரமலானில் நான் இருப்பேனா? அந்த ரமலான் வந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்த ரமலானில் நான் இருப்பேனா? நான் உள்ள நலமாகத்தான் இருப்பேனா? அடுத்த ரமலான் முழுமையாக எனக்கு பாக்கியம் கிடைக்குமா என்பதாக நினைத்து நினைத்து வருந்தக்கூடியவர்களாக அந்த பெரியார்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று கால சூழல் அப்படியே மாறிவிட்டது. பெருநாளோட இரவு வந்து விட்டாலே வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? மதுக்கடைகளையும் பைக் ரேஸ் என்று போல வீண் விளையாட்டிலேயே நேரத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். புள்ளி விவரம் எடுக்கும் அளவுக்கு கூட வாலிபர்கள் மது அருந்துவதில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு கவலையான செய்தியை நம் சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம் மனதெல்லாம், உள்ளமெல்லாம் பதறுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் யார் இரண்டு ஈது பெருநாள்களுடைய இரவுகளை விழித்திருப்பாரோ, பராத்தினுடைய இரவை முழுமையாக விழித்திருந்து கழிப்பாரோ, அதே போல லைலத்துல்